புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு போனாங்க. உம்ரா செய்ய போயிட்டு ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. போனண்டு ராவு பெரியோர் மலையோடு பெய்ஞ்சிட்டு. நான் சொல்றது சஹீல் புகாரிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்பிக்கிறான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களோட ரப்பு என்ன சொல்றான்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னா யாரும் சொல்ல தெரியாது, உங்களுக்கு தான் அது தெரியும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேத்து ராவு பெய்ஞ்ச மலையால ஒரு கூட்டம் ஈமான சரி பண்ணி கொண்டாங்க, இன்னொரு கூட்டம் காபிரா போயிட்டாங்க மலையால. நேத்து ராவு பெய்ஞ்ச மலையால ஒரு கூட்டம் மூமின் ஆகிட்டாங்க, ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க, இன்னொரு கூட்டம் ஈமான பறி கொடுத்துட்டாங்க. அது எப்படி? யாரெல்லாம் இந்த மலை எங்கட ரப்புடைய அருளால பெஞ்சதுன்னு சொன்னாங்களோ அவங்க ரப்ப ஈமான் கொண்டாங்க. நட்சத்திரங்களை, கோள்களை, தாளமுக்கத்தை அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாஸ்திகம் பேசுறேன். இயற்கையின் கோரம் படிச்சவர்கள பேசுறாங்க. இயற்கை வாய உப்பு தண்ணியால கழுவணும், இயற்கைன்னு பேசுறது. இயற்கை ஒன்றில் உலகத்தில் அது நாஸ்திகண்ட பேச்சு. அல்லாஹ்வுடைய செயல்தான் உலகத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொன்னவங்க ஈமான்தாரி ஆகிட்டாங்க. கோள்களையும் அதையும் இதையும் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்ததால அல்லது வானத்தில் இருந்த இந்த தாளமுக்கம் ஏற்பட்டதால அதானதான் மழை வந்துச்சு என்று சொன்னாங்களோ அவங்க கோள்களை நம்பிட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. கோள்களை நம்பிட்டாங்க அல்லது மேகத்தை நம்பிட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் இப்படி சொல்றாரு, அல்லாஹ் தான் மழையை பொழிய வச்சான், ஆனால் இந்த மேகம் அதுக்கு அடையாளமாக வந்துச்சு என்று சொன்னா அவருடைய ஈமான் பறிபோரல்ல. ஆனாலும் அந்த வார்த்தையை பாவிக்கிறது மக்ரூஹா. ஈமானுடைய அடையாளத்தை இல்லாமாக்குற பேச்சது. சென்ற வாரம் எத்தனை பேர் கதைச்சிப்போம் மதையை வச்சு. எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிப்பான்? ஈமான சரி பண்ணுவோம்.